Hey guys, welcome back. Now my favorite DJ Cave from Scratch Lab DJ Academy, Chennai's finest DJ Academy. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்பெஷல். இட்ஸ் அபவுட் ட்ரீம்ஸ். ஓகே, ட்ரீம்ஸா? இப்போது நம்ம வந்து இந்த டிஜிங் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கோன்னா அது எல்லாமே வந்து ஒரு பேஷன், ஒரு ட்ரீம், ஒரு அம்பிஷன், வித்தியாசமான ஒரு ஃபீல்டு இல்லைங்க இது. இந்த டிஜே இண்டஸ்ட்ரியிலுக்கு வந்தது யாருமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நம்மளே தான் தானாகவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இறங்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு, நிறைய பேர் கஷ்டப்பட்டு அண்ட் ரொம்ப ஆசையாக இறங்கியிருக்கோம். அந்த டைமில் நம்ம வந்து பெரிய ட்ரீம் கனவோடு இறங்கியிருப்போம். இனி வரைக்கும் நம்மலாம் வந்து நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறோமா, இல்லை அந்த ட்ரீம் இருக்கிற ட்ரீமோட பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோமா, அந்த கேள்வி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்மக்கிட்டே நம்ம கேட்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி, எய்ம் ஃபார் த ஸ்டார்ஸ் தென் யூ கேன் லேண்ட் ஆன் த மூன். ஸோ ஒரு பில்லியனர் ஆகணும்னு யோசிச்சால் தான் அட்லீஸ்ட் ஒரு மில்லியனர் ஆக முடியும். புரியுது உங்களுக்கு அந்த கான்செப்ட்? இது ஒரு காமன் டிஜே கோல்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர்கிட்ட, கொலீஸ் கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய வாட்டி காமனான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டுமாரோ லேண்டில் ப்ளே பண்ணும். எல்லாருக்கும் தெரியும் டுமாரோ லேண்ட் ஃபெஸ்டிவல். எந்த டிஜேக்கும் டுமாரோ லேண்ட்னா என்னென்னு தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக. அப்புறம் சன்பர்ன் ஃபெஸ்டிவல்னுவாங்க. அண்ட் அப்புறம் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ், லண்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சிங்கப்பூர், ஹாங்காங், அந்த மாதிரிலாம் இருக்க கண்ட்ரீஸில் வந்து ப்ளே பண்ணணும். ஜெர்மனி, யூரோப் போல் நாட்டிலலாம் வந்து டிஜே பண்ணணும். வேர்ல்டு வைட் இன்டர்நேஷ்னலாக ஒரு இன்டர்நேஷ்னல் டிஜேவாக ஆகணும்னு. ஸோ இது வந்து ஒரு காமன் ட்ரீம்ஸ். ஸோ எனக்கு எப்படி இந்த ட்ரீம் ஆரம்பிச்சதுன்னா, ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. ஐ டோன்ட் நோ, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஷோகேஸ் பண்ணலாம் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் கைண்ட் ஆஃப் எ மியூசிஷியன். ஸோ நான் வந்து கற்றுக்கிற டைம் வந்து தோஹா, கத்தாரில் நான் கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து நைட் லைஃப் கிடையாது அந்த டைமில். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், என்னோட நாலேஜ், என்னோட ஐடியாஸ் எல்லாமே வந்து இமேஜினேஷன், எல்லாமே பியூர் இமேஜினேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். அதாவது ஒரு நாள், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து ஒரு நல்ல டிஜே ஆகும். ஸோ அந்த டைமில் இருக்கச்சு என்னோட ஸ்கூல் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் போடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஆர் ரஹ்மான் இஸ் அமேசிங். ஸோ அந்த டைமில் வந்து ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் கேட்குறச்சு என் அப்பா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு நாள் எப்படின்னு தெரியல, நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட கண்டிப்பாக ஒரே ஸ்டேஜில் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கே அந்த டைமில் எப்படி இதெல்லாம் ஒரு ரியாலிட்டியே இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து டிஜேவும் இல்லை. பட் ஐ ஹேட் அ விஷன். ஓகே, அதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 2009 மிஸ்டர் ஏஆர் ரஹ்மானோட ஆஃபீஸில் போய்ட்டு அவர்கிட்ட மீட் பண்ணி, அண்ட் ஹீ டோல் மீ, கேவ் மீ தி இன்விடேஷன் டு கம் அண்ட் பெர்ஃபார்ம் ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கான்சர்ட், ஜேஹோ கான்சர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பீட் ட்ராப் பண்ணேன் வித் த ஹோல் ஆர்கெஸ்ட்ராவோட. ஸோ இந்த ட்ரீம் வந்து எப்படி ட்ரூ ஆச்சு? ஸோ இது வந்து லைஃப் எடுக்கிறச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நம்ம கோல் அச்சீவ் பண்ண மாட்டோம். நடுவில் நிறைய மீடியம்ஸ் இருக்கும். ஸோ நான் தோஹாவில் படிச்சுட்டு இருக்கச்சே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அதாவது வேர்ல்டு வைட் எந்த கண்ட்ரினால நல்லா போக முடியும். ஸோ லண்டன் கூட என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தால் கூட எனக்கு வந்து வேர்ல்டில் பிடிச்ச ஒரு கண்ட்ரி வந்து பிடிச்ச கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஸோ உடனே கிளம்பி நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். என்னோடய காலேஜ் வந்து ஆடியோ இன்ஜினியரிங்காக சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆர்ட்ஸ் வந்து நான் படித்தேன். எனக்கு வந்து அந்த கோர்ஸோட வேல்யூ அவ்வளோ தெரியல. பார்த்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. பட் அந்த என்னோடய கிளாஸ்மேட்ஸ், நிறைய கிளாஸ்மேட்ஸ், நல்ல கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஆடியோ இன்ஜினியரிங் விட்டுட்டு டிஜேங் லைனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி இறங்கினேன். கொஞ்சம் வருஷங்கள் போச்சு. நான் ஒரு கிளப்பில் ப்ளே பண்ணேன். கிளப்பில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஆடியோ இன்ஜினியரிங்கோட காலேஜில் படித்த ஒரு கிளாஸ்மேட் வந்து என் கிளப்புக்கு வந்துட்டு நான் வந்து வாசிக்கிறத பார்த்துட்டு சூப்பராக இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு நாள், ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவனை ஃபோன் பண்ணி, ப்ரோ நீங்கள் பண்ணுற விஷயம் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, உங்களை நேரில் மீட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ ஓகே, யார் எதுன்னு கேட்டாங்கன்னா அப்புறம் தான் தெரிய வந்தது அவர் வந்து பிளாஸே அண்ணன், ரேப்பர் பிளாஸே அண்ணன். ஸோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணி
அவருக்கு நேராக ஒரு டெமோ பண்ணி காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரோட 2-3 ஷோஸ் பண்ணேன். ஸோ பிளாஸி அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு கால் பண்ணார், ப்ளீஸ் கம் டு திஸ் லொக்கேஷன். ஏஆர் ரஹ்மான் சாரோட வீடு, ஜேஹோ டூர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஸ் பிளாஸி அண்ணன் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ப்ளேபேக் சிங்கர் அண்ட் ரேப்பரோட. அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு ஃபீச்சர் வித் ரேப்பர் பிளாஸி. அந்த டைமில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து சொன்னார், யூ கேன் பெர்ஃபார்ம் வித் ஹோல் பேண்ட் ஆன் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ நல்லா ரீவைண்ட் பண்ணி பார்க்குறச்ச நான் எனக்கு அந்த இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணேன். மற்ற சிட்டிஸ் மற்ற கண்ட்ரிஸ் போகாமல் இந்தியாவுக்கு வந்தேன். அந்த ஆடியோ இன்ஜினியரிங் ஸ்கூலில் படிக்க வேண்டியதாக இருந்தது. என் அங்கே ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவன் வந்து ரேப்பர் பிளாஸியோட ஃப்ரெண்டாக கான்டாக்ட் இருந்தது. ரேப்பர் பிளாஸிக்கு வந்து மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் தெரிய வந்தது. ஸோ இது வந்து ஒரு லிங்க் மாதிரி. ஃபைனலி நான் அந்த சொன்ன ஸ்டோரி பார்த்தீங்களா என் அப்பா கிட்ட, ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய ஃபேவரட் ஏஆர் ரஹ்மான் சாரோட நான் கண்டிப்பாக ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ரீம் எனக்கு ரியாலிட்டி ஆச்சு. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸுங்க. பட் எனக்கு அதோட முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். கான்டென்ட் வீடியோஸ் நிறைய போட ஆரம்பிக்கிறேன். நிறைய செலவு பண்ணேன். அந்த டைமில் வந்து இன்னும் ரொம்ப செலவு பண்ணுறோமே, எக்யூப்மெண்ட்லாம் கேமராலாம் வச்சு ஆடியோ இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஒரு கான்டென்ட் போடுறதுக்கு. அப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் அந்த காசுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த கூட கான்டென்ட் வாங்கி கான்டென்ட் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணேன். ஒரு ஆசை இருந்தது, அதாவது இன்டர்நேஷ்னல் ஷோ பண்ணணும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டோட. அந்த டைமில் ஒரு டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேசன் டுரேலோ. ஸோ நான் வந்து அந்த டைமில் விசுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜேசன் டுரேலோ, ஃபேரல், இந்த மாதிரி நம்ம நிறைய பாப் சார்ட், பில்போர்ட் சார்ட் பஸ்டர்ஸ், இவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ண எப்படி இருக்கும் யோசிச்சுட்டு வண்டி ஓட்டிங்க. அந்த டைமில் எனக்கு ஃபோன் கால் அடிச்சுது. ரேப்பர் ஹார்ட் கோர் வந்து எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இது ஒரு ப்ராங்க்னு நினச்சிட்டு திமிரா பேசி ஃபோன் கட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோடய மேனேஜர் வந்து மேனேஜர் கிட்ட நம்பர் கொடுத்தேன். மேனேஜர் கிராஸ் செக் பண்ணிட்டு, இல்லை நீங்கள் நிஜமாகவே வந்து ரேப்பர் ஹார்ட் கோர் பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு ஷோ அபுதாபியில் ஃபெஸ்டிவல், ஓப்பன் ஏர் ஃபெஸ்டிவலில் அவங்களோட லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஜேசன் டுரேலோ அண்ட் ஃபேரல் வில்லியம்ஸ். ஸோ ஐம் ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் மை விஷன், மை ட்ரீம். ஸோ 2வது கனவும் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு ட்ராவல் மல்டிபிள் கண்ட்ரீஸ். ஒரு வாட்டி நான் லண்டனுக்கு வந்து வீசா போடுறச்சு ஷோக்காக எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து என் பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. நம்ப மாட்டீங்க, ஒரு கிளாசன்பரி ஃபெஸ்டிவல் 2018 லண்டனில் வந்து ஹார்ட் கோரோட லைனப்பில் வந்து நான் அவங்க கூட போயிட்டு ஃபுல் பேண்டோட பிபிசி ஏஷியா நெட்வொர்க்கில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். வீசா வந்து லண்டன் மேயரே வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் வீசா பை லண்டன் மேயர். ஸோ ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த டைமில். ப்ளஸ் நான் நினச்ச மாதிரி ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, ஹாங்காங், சிங்கப்பூர், அபுதாபி, குவைட், மற்ற எல்லா நாட்டிலையும் போயிட்டு அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ், அந்த க்ரௌடோட நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணணும்னு எனக்கு ஒரு பசி இருந்தது. ஸோ அதெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சது. இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். என்னோட ட்ரீம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2025 10,000 DJஸை உருவாக்கணும்னு என் ட்ரீம். ஸோ தட்ஸ் மை விஷன். 10,000 DJs by 2025. Please wish me luck and உங்களோட ட்ரீம்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. I pray to God that all of your dreams come true. Best wishes. Take care. DJ Cave. Peace.